அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2025 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் ஸ்டெனோ ஆப்பர்ச்சுனிட்டி அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இன்னும் எவ்வளோ பேர் வந்து ஸ்டெனோ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதோட காம்படிஷன் என்ன, எந்த லெவலில் இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஸ்டெனோ படிச்சுட்ருக்கவங்க, படித்து முடித்தவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெனோ படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். ஸ்டெனோ படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கு தரேன், நம்மளோட டெலகிராம் குரூப் லிங்க்கு. அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட அப்டேட் வந்து சேரும். அதே மாதிரி இந்த பிடிஎஃப்பும் நான் தரேன். இந்த பிடிஎஃப்பும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பிடிஎஃப் என்ன பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2025 டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களோட ரிசல்ட் பிடிஎஃப். இதில் உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா பாஸு. இதில் நீங்கள் டிஸ்டிங்ஷனாக, ஃபஸ்ட் கிளாஸாக, செகண்ட் கிளாஸாக அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆனாங்க, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க, எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத வந்தாங்க, அதில் டிஸ்டிங்ஷன் எவ்வளோ பேர், ஃபஸ்ட் கிளாஸ் எவ்வளோ பேர், செகண்ட் கிளாஸ் எவ்வளோ பேர், ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஃபெயில் எவ்வளோ, ஸோ எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் என்னென்ன அடங்கும் அப்படின்னா, டைப் ரைட்டிங்கும் இருக்குது, அக்கௌண்டன்சியும் இருக்குது, ஷார்ட் ஹேண்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்குது சப்ஜெக்டோட கோடு, சப்ஜெக்டோட நேமு, எத்தனை பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, எக்ஸாம் எழுத வந்தது எத்தனை பேர், டிஸ்டிங்ஷன் எத்தனை பேர், ஃபஸ்ட் கிளாஸ் எத்தனை பேர், செகண்ட் கிளாஸ் எத்தனை பேர், ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர், வித் ஹெல்டு அதாவது ரிசல்ட்டு வராமல் வித் ஹெல்டு இருக்கவங்க எத்தனை பேர், அதில் பாஸ் ஆனவங்க எத்தனை பேர், பாஸ் பர்சன்டேஜ் எத்தனை பேர், எல்லாமே இருக்குது. அக்கௌண்டன்சி, டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து நீங்கள் பார்க்குறது டைப் ரைட்டிங்காகவும் ஷார்ட் ஹேண்டுக்காகவும் பார்ப்பீங்க. ஸோ டேரெக்டாக அக்கௌண்டன்சி ஜூனியர் பாருங்கள். ஓகேங்களா? 41 பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. அக்கௌண்டன்சி சீனியர் பாருங்கள், 42 பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் பாருங்கள். ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் 3534 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 3059 பேர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. 155 பேர் பாஸு, 432 பேர் செகண்ட் கிளாஸு, 432 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 491 பேர் செகண்ட் கிளாஸு. ஃபெயில் ஆனவங்க 1977, வித்துகள்டு 4, பாஸ் ஆனவங்க 1000க்கு மேலே 1078. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் 35%. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் எப்போதுமே பாஸ் பர்சன்டேஜ் 25 to 40 இருக்கும். ஸோ அதே தான் இங்கே வந்திருக்கு. இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸுன்றதை நான் சொல்கிறேன் கேளுங்க. இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறவங்க, எக்ஸாம் எழுத அப்பியர் ஆறவங்க 3000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப அதிகம்தான். முன்னாடிலாம் ரொம்ப நாட்கு முன்னாடி 2017, 18, 19, நான் சொல்கிறேன் 2016, 17, 18, 19, ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஜூனியர் எக்ஸாம் எழுதுகிறவங்க கிட்டத்தட்ட 1000 பேர் இருப்பாங்க. எக்ஸாம் எழுதுகிறவங்க சொல்கிறேன். இப்போ பாருங்கள் 3000 பேர் இருக்காங்க. ஸோ இதிலேருந்து காம்படிஷன் லெவல் தெரிஞ்சுக்கோங்க. இது இன்னும் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோட எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கட் ஆஃப் பற்றியும் நம்ம பேசுவோம். அடுத்து தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் 1790 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 1594 பேர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. 334 டிஸ்டிங்ஷன், 296 ஃபஸ்ட் கிளாஸ், 162 பேர் செகண்ட் கிளாஸ். ஃபெயில் ஆனவங்க 801 பேர், வித்துகள்டு 1, பாஸ் ஆனவங்க 792 பேர். பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 50%. தமிழ் ஷார்ட் அண்ட் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் 40லேருந்து 55% வரைக்கும் ரிசல்ட் வரும். ஓகேங்களா? தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் பர்சன்டேஜ் 38%. எப்போதுமே இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் 25லேருந்து 40க்குள்ளே வரும். ஸோ அதே தான் இங்கே வந்திருக்கு. அடுத்து வந்து பாருங்கள். ஸோ இந்த இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட்டில் பாருங்கள் அப்பியர் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட்டில் தான் அப்பியர் ஆகிறவங்க அதிகம். சரி, அப்ளை பண்ணுறவங்க அப்பியர் ஆகிறவங்க அதிகம். ஏன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் கண்டிப்பாக எல்லாருமே படித்தாகணுன்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துருச்சுல. மோஸ்ட்லி சீனியர் டேரெக்டாக எழுதியிருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் இன்டர்மீடியட் எழுதுனதுனால அங்கே இன்டர்மீடியட்டில் அதிக நபர்களை வந்து அப்பியர் ஆகுறாங்க.
தெரியுதுங்களா? மொத்தமாக எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட் தான் அதிக பேர் அப்ளை பண்ணுறாங்க. எக்ஸாம் அப்ளை பண்ணுறது எக்ஸாமில் தான் வருது. 60 பேர் டிஸ்டிங்ஷன், 354 பேர் ஃபஸ்ட் கிளாஸு, 384 பேர் செகண்ட் கிளாஸு, 1297 பேர் ஃபெயிலு, 3 வித்துகள்டு 798 பேர் பாஸு. 798ன்றது ரொம்ப அதிகம். இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட் அப்ளை பண்ணுறதே 100-200 பேர் தான் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து 798 பேர் பாஸ் ஆகியிருக்காங்க. 2000க்கு மேலே எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. 38% ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த 38%ன்றது இங்கிலீஷ் அட்டன் இன்டர்மீடியேட்டுக்கு ஆக்சுவலாக அதே லெவலில் தான் கிட்டத்தட்ட இருக்குது. 25லேருந்து 40%. அடுத்து இங்கிலீஷ் அட்டன் சீனியர், இதுலேயும் பாருங்கள் 1234 பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. 1173 பேர் எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க. 101 பேர் டிஸ்டிங்ஷன், 313 பேர் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் 245 பேர், ஃபெயில் ஆனவங்க 513, வித்துகள்டு 1, பாஸ் ஆனவங்க 659. பாஸ் பர்சன்டேஜ் 56%. இது வரைக்கும் சொல்கிறேங்க. நான் 2016லேருந்து ரிசல்ட்டு பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி ரிசல்ட்டு பார்த்துட்டு வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம படித்த காலகட்டம், அதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பித்த காலகட்டம். ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 56%ன்றது இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இங்கிலீஷ் அட்டன் சீனியருக்கு வந்ததே கிடையாதுங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் வந்தது கிடையாது. ஓகேங்களா? ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அப்ளை பண்ணது வந்து ஒரு 4500 பேர். ஓகேங்களா? 5000 பேர் அப்படிலாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அப்ளை பண்ணுறது வந்து கம்மியாக ஆயிருக்கு. ஏன்னா இன்டர்மீடியேட்டை முடிச்சுட்டு தான் இப்போ இங்கே வந்து ஆகணும். இப்போ அடுத்த டைம் எத்தனை பேர் எக்ஸாம் வந்து எழுத வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 798 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்களே, கண்டிப்பாக 800 பேர் ஓகேங்களா எக்ஸாம் எழுத வருவாங்க. ஓகேங்களா? இன்டர்மீடியேட் பாஸ் பண்ணவங்க. அடுத்து ஃபெயில் ஆனவங்க, இங்கிலீஷ் சீனியரில் ஃபெயில் ஆனவங்க பாருங்கள். இங்கிலீஷ் சீனியரில் ஃபெயில் ஆனவங்க பாருங்கள். இங்கே 513 பேர். ஸோ இந்த ஒரு 800, இந்த ஒரு 513. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1300 பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட மோஸ்ட்லி அரவுண்ட் 1300லேருந்து 1500 பேர் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறது எழுதுறது இருப்பாங்க அடுத்த டைம் இங்கிலீஷ் சீனியரில். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் சீனியரை வச்சு தான் போத் இயர் அந்த கணக்கே வருது. இங்கிலீஷ் சீனியரில் இந்த இதில் கிட்டத்தட்ட 659 பேர். ஆல்ரெடி வந்து இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4ல் வந்து பார்த்திங்கன்னா, நடந்து முடிஞ்ச குரூப் 4 அதில் சொல்கிறேன். அதில் வந்து போத் ஹையர் முடித்தவங்க கிட்டத்தட்ட 2400 கிட்ட நெருங்கியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம 2500ன்னு ப்ரிடிக்ட் பண்ணோம். அந்த 2500க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்துருச்சு 2500 பேர். இப்போ அதில் வந்து ஒரு வேலைக்கு போகிறது ஒரு 420 பேர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 400 பேர்னு வச்சுக்கலாம் அரவுண்டு. ஸோ ஆவரேஜாக ஒரு 400 பேர் வேலைக்கு போவாங்களா? ஸோ அந்த 2400லேருந்து 400 சில்லற, அதுலேருந்து ஒரு 400 கழிச்சிட்டா மீதி 2000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அதில் ஆல்ரெடி வந்து எக்ஸாம் எழுதி வேலைக்கு போனவங்க அவங்களும் வருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ வேலை கிடைக்காம போகல அவங்களும் வருவாங்க. ஸோ அப்படி பார்க்க போனால் அதுலேயும் ஆல்ரெடி 2000 பேர் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனில் இங்கிலீஷ் சீனியரில் 650 பேர், 659 பேர், 650ன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு சீனியர் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட அடுத்த டைம் வந்து போத் இயர் வச்சுட்டு அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இப்போ வரைக்குமே இருக்கிறவங்க 3000 பேர். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி 2026 அதில் பாஸ் ஆனவங்கள லிஸ்ட்டு வரும். ஓகேங்களா? ஸோ அதையும் சேர்த்துட்டோன்னா ஒரு 500 சேர்த்துக்கலாம். ஸோ 3500 பேர் கண்டிப்பாக வந்து அடுத்த டைம் போத் இயரோட இருப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வேணும்? ஷார்ட் அண்டில் 3500 பேர் குரூப் 4க்கு போத் இயர் வச்சு அப்ளை பண்ணுவாங்க. வேக்கன்சி அரவுண்ட் அந்த 500க்குள்ளே தான் இப்போ வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா 350 to 500 இந்த ரேஞ்சில் தான் வேக்கன்சி வந்து வந்துட்டுருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஞ்சி போனால் ஒரு 600 வரலாம், அவ்வளோதான். அதிகபட்சமாக நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரலாம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 3500 பேர் வந்து போத் இயர் வச்சுட்டு அப்ளை பண்ணுவாங்க. வேக்கன்சி அரவுண்டு 300 to 600க்குள்ளே தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் ஜென்ரலாக வந்து ஒரு காம்படிஷன் லெவல் யோசிக்கும் போது ஜூனியர் ஸ்டண்ட்னா கிட்டத்தட்ட வந்து குரூப் 4னால் ஆவரேஜாக ஒரு ஒரு மினிமம் சொல்கிறேன், ஒரு 15 லட்சம் பேர் வந்து ஜூனியர் ஸ்டண்ட்டுக்கு போட்டி போடுறாங்க. டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அரவுண்டு அந்த ஒரு 80,000 80,000லேருந்து 1 லட்சம் பேர் வரைக்கும் டைப்பிஸ்ட்டில் போட்டி போடுறாங்க.
ஸ்டெனோவில் பாருங்கள், இப்போ இந்த 3500 தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு லோயர் ஒரு ஹையருக்கு ஜாப் இல்லை, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த 3500 பேர் தான் போட்டி. ஸோ நீங்கள் பாருங்கள், ஜூனியர் ஸ்டூடெண்டோட டைப்பிஸ்ட்டுக்கான போட்டி கம்மி. 5 லட்சம் பேர்த்துலேருந்து டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஒரு எத்தனை பேர், 1 லட்சம் பேருக்குள்ளே தான் போட்டி. ஆனால் ஸ்டெனோக்கு பாருங்கள் 3500 பேருக்குள்ளே தான் போட்டி. ஒரு 400 வேக்கன்சி வந்தாலே இந்த 3500லேருந்து 400 பேருக்குள்ளே வர்றது ஓரளவுக்கு நம்மளால் ஓரளவுக்கு பாசிபிள் தானே. ஸோ இப்படி யோசிங்க, நீங்கள் 5 லட்சம் பேர்லேருந்து ஒரு 5000த்துக்குள்ளே வர்றது எவ்வளோ டஃப் அந்த இடத்துல, அதையும் யோசிங்க. அதே மாதிரி 1 லட்சம் பேர்லேருந்து, நான் சொல்கிறது இது ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு, 5 லட்சம் பேர்லேருந்து ஒரு 5000 பேர்த்துக்குள்ளே நீங்கள் வரணும். ஏன்னா வேக்கன்சி 3000லேருந்து 5000த்துக்குள்ளே தான் வரும். அதான் 5000த்துக்குள்ளேன்னு சொல்ல முடியாது, இன்னும் வந்து 3000 4000 அதுக்குள்ளே ஒரு வேக்கன்சி பொறுத்து தான். இப்போ 1 லட்சம் பேர்லேருந்து ஒரு 2000 வேக்கன்சின்னு நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம் ஒரு ஆவரேஜாக. ஸோ 1 லட்சத்துலேருந்து 2000 வர்றது, இந்த 5 லட்சத்துலேருந்து 5000 கம்பேர் பண்ணும்போது 1 லட்சத்துலேருந்து 2000 வருதுன்றது கொஞ்சம் காம்படிஷன் கம்மி தான் டைப்பிஸ்ட்டுக்கு. இன்னும் ஸ்டெனோக்கு 3500 பேர்லேருந்து ஒரு 500 பேருக்குள்ளே வரணும். ஓகேங்களா? சரி, நீங்கள் 300னே வச்சுக்கோங்க, வேக்கன்சி ரொம்ப கம்மியாக வருது சார், 300 வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா 350ன்னு வச்சுக்கோங்க. இப்படி எடுத்துக்கங்க, 3500லேருந்து போத்தையர் 350 பேர்னு வச்சுக்கோங்க, 10% தான். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறேன்னா 10 பேர்த்துக்கு ஒருத்தர். ஆனால் ஜூனியர் ஸ்டூடெண்ட்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பேர்த்துக்கு ஒருத்தர் அந்த மாதிரி வருது. கிட்டத்தட்ட 200 பேர்த்துக்கு ஒருத்தர், 250 பேர்த்துக்கு ஒருத்தர், 300 பேர்த்துக்கு ஒருத்தர், அந்த மாதிரி காம்படிஷன் வருது ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா? டைப்பிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஓகே தான். என்ன சொல்கிறது, ஒரு 20லேருந்து ஒரு 50 பேர்த்துக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரி வருது. ஸ்டெனோ 10 பேர்த்துக்கு ஒருத்தர் இந்த கணக்கில் வருது. ஸோ அப்படி பார்க்க போனால் ஸ்டெனோவோட காம்படிஷன் மற்ற ஜூனியர் ஸ்டூடெண்ட்டோடைய டைப்பிஸ்டோட கம்பேர் பண்ணது கம்மி தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முன்னாடினா ஸ்டெனோ படிச்சுட்டு போத்தையர் இருந்தாலே வேலை கிடச்சிது, ஒரு லோயர் ஒரு ஹையருக்கும் கிடச்சிது. இப்போ போத்தையருக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ போத்தையர்லேயும் கொஞ்சம் காம்படிஷன் வந்திருக்கு. ஆனால் டைப்பிஸ்டோடையும் ஜூனியர் ஸ்டூடெண்ட்டையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டெனோவுக்கு காம்படிஷன்றது கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் ஷார்ட் அண்டில் ஹை ஸ்பீடு. ஸோ தமிழ் ஷார்ட் அண்ட் பாருங்கள், தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியரில் 73%. இதுவும் ரொம்ப அதிகம் தாங்க. தமிழ் ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 65% ரிசல்ட் வரும், ஒரு 55% வரும் தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியருங்க. 73ன்றது அதிகம். பாஸ் ஆனவங்க 872 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஹை ஸ்பீடு 150, 180, 200 இதெல்லாம் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் வருது. 200 யாரும் பாஸ் இல்லை இந்த டைம் சொல்கிறேன், ஆகஸ்ட் 2025. அடுத்து தமிழ் ஹை ஸ்பீடு. ஓகேங்களா? தமிழ் ஹை ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா 120, 150, 180. ஸோ இதெல்லாம் பர்சன்டேஜ் பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் ஜூனியர் பாருங்கள், 66%, 50,693 பேர் பாஸ் ஆகிருக்காங்க டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியரில். தமிழ் ஜூனியரில் 21,000 பேர் கிட்டத்தட்ட பாஸ் ஆகிருக்காங்க. டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் ப்ரீ ஜூனியர் 1196, டைப்ரைட்டிங் தமிழ் ப்ரீ ஜூனியர் 66%, டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியர் பாருங்கள் 20,842 பேர் பாஸ், 54%. டைப்ரைட்டிங் தமிழ் சீனியர் 12,453 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, 63%. டோட்டலாக வந்து டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஃபுல்லாக சேர்க்கும் போது 63% வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்பில் சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அக்கௌண்டன்சி ஜூனியரில் டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. ரிஜிஸ்டர் நம்பர் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அப்புறம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நார்மலாக ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 168 கொஸ்டின் கட் ஆஃப். டைப்பிஸ்ட் அப்படின்னா ஒரு 160 கொஸ்டின் அல்லது 162 கொஸ்டின் கட் ஆஃப் வந்துச்சு. ஜூனியர்ஸ்ட்டு 168 அல்லது 170 கொஸ்டின் கட் ஆஃப். ஸ்டெனோக்கு வந்து போத் ஹையருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிட்ட கட் ஆஃப் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டுக்கு முந்தினது. இப்போ எப்படி மாறி இருக்குது அப்படின்னா, கொஸ்டின் இனிமேல் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் கேட்பாங்க. அவுட் ஆஃப் த புக் நிறையா போக தான் செய்வாங்க. ஸோ இனிமேல் வந்து கட் ஆஃப் எப்படி இருக்குன்னா, ஜூனியர் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஜூனியர் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக 152 வந்திருக்கு. டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் 148 வந்திருக்கு. ஸ்டெனோ பொறுத்த வரைக்கும் ஒரு
40 கிட்ட வந்திருக்கு. இது எப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஜூனியர்ஸ்னா ஒரு 155 to 160, டைப்பிஸ்ட்னா ஒரு 150 to ஒரு 152, ஸ்டெனோ அப்படின்னா ஒரு 140 to ஒரு 145, இந்த ரேஞ்சில் தான் கட் ஆஃப் வரும் இனிமேல். ஓகேங்களா? ஸோ தனியாக கூட எடுத்து போடுறேன். ஜூனியர் ஸ்டண்ட்னா இனிமேல் எப்படி வரும்னா ஒரு 155 கொஸ்டின், அதுலேருந்து ஒரு 160. டைப்பிஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 150லேருந்து ஒரு 155. ஓகேங்களா? ஸ்டெனோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 140லேருந்து ஒரு 145. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வரும். நீங்கள் இப்படி கூட பார்த்துக்கலாம். டைப்பிஸ்ட்லேருந்து ஜூனியர்ஸ்லேருந்து டைப்பிஸ்ட்க்கு ஒரு 5 கொஸ்டின் வித்தியாசம் வருது. டைப்பிஸ்ட்லேருந்து ஸ்டெனோவுக்கு வந்து ஒரு 10 கொஸ்டின் வித்தியாசம் வருது. நீங்கள் இந்த சைடு பார்த்தாலும் அப்படி தான் வரும், இந்த சைடு பார்த்தாலும் அப்படி தான் வரும். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் தான் இனிமேல் வந்து மோஸ்ட்லி இருக்கும் கட் ஆஃப். ஓகேங்களா? தேங்க்யூ.